யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. இன்று சுவாமிகளின் ஜெயந்தி விழா சொற்பொழிவில் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் மனத்தின் மலர்ச்சி என்ற தலைப்பில் கூறிய சில கருத்துக்களை இங்கு பார்ப்போம். மனத்தின் மலர்ச்சி. தாமரை மொட்டை எவ்வளவுதான் கையில் விரித்து விட்டாலும் முழு மலர்ச்சி இராது, மனமும் இராது. சூரியனுக்கு முன்னால் அது எப்படி தானே விரிந்து மலர்ந்து மனம் வீசுகிறதோ அதுபோல ஞானிகளின் முன்னால் நம் மனம் விரிவடையும். அவர்கள் பெரிய சொற்பொழிவு பண்ண வேண்டும் என்பதில்லை, அவர்கள் கண்ணெடுத்து பார்த்தாலே போதும். சனகாதி முனிவர்கள் 4 பேர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வாய்ப்பேசாமல் சின்முத்திரையினால் சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். அவர்கள் மிக நன்றாக படித்தவர்கள், பல பேர்களிடம் கேள்வி கேட்டவர்கள். அவர்களுக்கே சந்தேகம் வந்தது. அவர்கள் யாரிடம் போக முடியும்? பரமேஸ்வரனிடமே சென்றார்கள். பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக சின்முத்திரையினால் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தினான். அவர்களுடைய ஐயங்கள் நீங்கிவிட்டன. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெல்வாம். வாய் பேசவில்லை. ஞான முதிரையினால் அவர்களது சந்தேகத்தை அவர் போக்கினார். மனம் அமைதி பெறுவதை விட பெரிய ஆத்மலாபம் வேறு இல்லை. மனம் இறந்து படுவதுதான் சிறந்த அனுபவம். சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே என்பார் தாய்மானவர். எவ்வளவு சித்திகளை பெற்றாலும் மனம் அமைதி பெற்று ஒருமைப்பட்டு பிறகு அழியும் நிலை வராத வரையில் இன்பம் இல்லை. தவத்தின் பயனே இதுதான், சித்திகள் அல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்கிறார். ஒரு குருநாதர் யமுனைக்கு அக்கறையில் இருந்தார். அவரிடம் செல்ல நினைத்தான் அவருடைய சீடன். வெள்ளம் ஓடியது. குருநாதரின் பெயரை சொல்லிக்கொண்டே நீரின் மேலே நடந்து சென்று விட்டான். குருநாதர், நீ எப்படி வந்தாய் என்று கேட்டபோது தான் அவரது பெயரை சொல்லிக்கொண்டே நடந்து வந்ததாக சொன்னான். தவம் பலித்தது என்றும் கூறினான். குருநாதர் சொன்னாராம், உன்னுடைய தவம் 10 பைசா விலை உடையது தானா? 10 பைசா கொடுத்தால் ஓடக்காரன் உன்னை இக்கரையில் கொண்டு வந்து விடுவானே என்றாராம். சித்திகள் பல ஏற்பட்டாலும் அவற்றை பெரியதாக எண்ணக்கூடாது. ஆத்மலாபம் கிடைக்கின்ற வகையில் மனத்தை அடக்கி சாதனை செய்து மேலே செல்ல வேண்டும். சித்தியில் மயங்கி ஏமாந்து போனால் ஆத்மலாபம் கிட்டாது. ஜெய யோகிராம் சுரத்குமார்.